2014 T20 வேர்ல்டு கப். இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி எவன் வந்தாலும் வெட்டு வேண்டாங்கிற மாதிரி ஒரு சரியான ஃபார்ம்ல இருந்தாரு. போன டைம் சூப்பர் 8னா இந்த டைம் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல இந்த வேர்ல்டு கப்போட செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதி இருந்தாங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் பேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 172 ரன்ஸை பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாங்க இந்தியாவுக்கு எதிராக. இதுக்கு அடுத்ததான் 173 ரன்ஸ் பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்காக நம்ம டீம் இந்தியா பேட்டிங்ல களத்துல இறங்குறாங்க. இந்த மேட்ச்ல நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கிடைச்சிருந்துச்சு. நம்ம விராட் கோலியோட இன்னிங்ஸ் பக்கம் வந்தோம்னா விராட் கோலி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா ஆட ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா அதிரடியா ஆரம்பிச்சு நம்ம டீம் இந்தியாவை பாத்தீங்கன்னா ஒரு வின்னிங் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த மேட்சோட கடைசி ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நம்ம டீம் இந்தியாவோட கேப்டன் தோனி அதுக்கப்புறமா விராட் கோலி பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இருந்தாங்க. இந்த மேட்சோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு நம்ம டீம் இந்தியாவோட வின்னிங் ரன்ஸ் அடிச்சு மேட்சை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் தோனி பாத்தீங்கன்னா அந்த கடைசி ரன் அடிக்காம நீ இந்த